Daily One Case Law, Day 6. KM Nanavati vs. State of Maharashtra, 1962. இந்த கேஸோடைய ஃபேக்ட்ஸ் அண்ட் ஜட்மெண்ட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு முக்கியமான பாயிண்ட் சொல்கிறேன். இந்த பாயிண்ட்டை நல்லா மனசில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த கேஸோட ஃபேக்ட் அண்ட் ஜட்மெண்ட் பார்த்துப்போம். பாயிண்ட் நம்பர் 1. இந்த கேஸில் தான் ஜூரி ட்ரையல் அப்படிங்கிற அந்த சிஸ்டத்தையே அபாலிஷன் பண்ணாங்க. பாயிண்ட் நம்பர் 2. IPC செக்ஷன் 300 எக்ஸப்ஷன் 1 இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஒருத்தங்க உங்களை ப்ரொவோக் பண்ணி கிரேவ் அண்ட் சடன் ப்ரொவோகேஷன் கொடுத்து அவங்கள நீங்கள் கொலை பண்ணுற லெவலுக்கு போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் செஞ்சது கொலையாகாது, அது ஒரு கல்பபிள் ஹோமிசைட் நாட் அமௌண்டிங் டு மர்டர், அதாவது குற்றமுறு மரணம் அப்படின்னு தான் எடுத்துக்கணும். இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் கொலைக்கும் குற்றமுறு மரணத்துக்கும் அப்படின்னா, கொலையில் அவங்களுக்கு டெத் பெனால்ட்டி வரைக்கும் தரதுக்கான வாய்ப்பு இருக்குது. குற்றமுறு மரணத்தில் அதிகபட்சமாக லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட் தான் கொடுப்பாங்க. ஸோ லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட்டா டெத் பெனால்ட்டியா அப்படிங்கிறது தான் இந்த மர்டருக்கும் கல்பபிள் ஹோமிசைடுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஃபேக்ட்டுக்குள்ள போகலாம். KM நானாவதி அப்படிங்கிறவர் ஒரு நேவல் ஆஃபீஸர். அவர் ஊரில் சமயத்தில் அவருடைய கூட இல்லிசிட் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறாங்க, அதாவது சட்டத்திற்கு முரணான உறவு முறை வச்சுக்கிறாங்க. இந்த விஷயத்த அவங்க ஒய்ஃப் KM நானாவதிக்கிட்டே சொல்லிடுறாங்க. இதில் நானாவதி கோவப்பட்டு அந்த ஃப்ரெண்டை தேடி போகிறாரு. அப்படி போகும்போது அந்த ஃப்ரெண்டை பார்த்துடுறாரு. வாய் தகராறு நடக்குது. அந்த தகராறில் ஃப்ரெண்ட் அவரை ப்ரொவோக் பண்ணிடுறாங்க. ஸோ இவர் மறைச்சி வச்சிருந்த கண்ணை வச்சு சுட்டுறாரு. ஸோ இவரை சுட்டுட்டு அவரே போலீஸ் ஸ்டேஷனும் போய் சரண்டரும் ஆயிடுறாரு. இப்போது இந்த விஷயம் கோர்ட்டுக்கு போகுது. கோர்ட்டில் ஜூரிஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவரை கோவத்தில் தான் பண்ணார், ஸோ அது கொலை ஆகாதுன்னு சொல்லிடுறாங்க. பட் ஜட்ஜுக்கு கன்ஃபியூஷன் ஆனதுனால ஹைகோர்ட்டுக்கு ரெஃபரன்ஸ்க்கு அனுப்பிடுறாங்க. ஹைகோர்ட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவர் செஞ்சது கொலை தான். ஏன் அப்படின்னா, இவருக்கு கொலை பண்ணுற இன்டென்ஷனே இல்லை அப்படின்னா அந்த கன்னே கொண்டு போயிருக்க மாட்டார். ஸோ கன்னு கொண்டு போய் வேணும்னே வம்பிழுத்து கொலை பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட்டு தீர்ப்பு கொடுக்குறாங்க. அக்யூஸ்டு சைட்லேருந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் போகிறாங்க. சுப்ரீம் கோர்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, ஹைகோர்ட் சொன்னது தான் கரெக்டு, இவருக்கு கொலை பண்ணுற இன்டென்ஷனே இல்லை அப்படின்னு கூட இவர் ஏன் கன்று கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு மர்டருக்கு உண்டான பனிஷ்மெண்ட் கொடுத்துட்றாங்க. தேங்க்யூ.